Welcome students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா practical session. So far நம்ம histology practicalsல first session முடிச்சிட்டோம். அதுல பார்த்தது போக ரிமைனிங்கா இருக்கக்கூடிய ஸ்லைட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். So first histology practical slides பார்க்காதவங்க அந்த இதுல போய் நீங்க பாத்துக்கோங்க. So இன்னைக்கு நாம என்னென்ன ஸ்லைட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா இந்த vascular systemல artery, vein, then lymphatic systemல lymph node, spleen, tonsil and the thymus, then muscular systemல cardiac muscle and the skeletal muscle, and nervous systemல peripheral nerve, spinal ganglia and the sympathetic ganglion. இந்த எல்லா ஸ்லைட்ஸையும் பற்றி நாம இன்னைக்கு பார்த்துக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாஸ்குலர் சிஸ்டமில் ரெண்டு ஸ்லைட் பார்ப்பீங்க. வாஸ்குலர் சிஸ்டமில் ஒன்று வந்து லார்ஜ் சைஸ்டு ஆர்ட்ரி அண்ட் அனதர் ஒன் வந்து மீடியம் சைஸ்டு ஆர்ட்ரி. லார்ஜ் சைஸ்டு ஆர்ட்ரிக்கு அனதர் நேம் வந்து எலாஸ்டிக் ஆர்ட்ரி அப்படின்னு பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்ப்பீங்கன்னா அயோட்டா. யூஸ்வலாக எலாஸ்டிக் ஆர்ட்ரின்றது கண்டக்டிங் ஆர்ட்ரிஸ். ஸோ அதனோட டயமீட்டர் லார்ஜராக இருக்கும். அட் த சேம் டைம் அதில் எலாஸ்டிக் ஆர்ட்ரி அப்படின்னே நேம் இருக்கிறதுனால நிறைய எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் இன் ஒன் செக்ஷனில் இருக்கும். ஸோ பேசிக்காக வாஸ்குலர் சிஸ்டம் இட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 லேயர்ஸ்ன்றது தெரியும் உங்களுக்கு. ஃப்ரம் இன்னர் டு அவுட்டர், டியூனிகா இன்டிமா, தென் மிடில் டியூனிகா மீடியா, அவுட்டரில் டியூனிகா அட்வென்டிஷியா. தென் டியூனிகா இன்டிமாக்கு வினீத்தாக இருக்கக்கூடிய ஒரு லேயருக்கு பேர் இன்டர்னல் எலாஸ்டிக் லாமினா அப்படின்னு பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து டியூனிகா மீடியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடியது, அவுட்டராக வினீத்தில் இருக்கக்கூடியதுக்கு எக்ஸ்டர்னல் எலாஸ்டிக் லாமினா அப்படின்றத பார்ப்பீங்க. ஸோ டியூனிகா இன்டிமா அப்படின்றது இட் இஸ் அ லைனிங் எண்டோதீலியம். ஸோ தட் இஸ் ரெஸ்டிங் ஆன் த பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன். அந்த பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவ் திசு தான் இட் இஸ் அ இன்டர்னல் எலாஸ்டிக் லாமினா. டியூனிகா மீடியா அப்படின்றது தான் இட் இஸ் அ மெயின் வால் which consists of either elastic fibers or muscular fibers depending upon the function of the artery. Then tunica adventitia outer covering. Usually tunica adventitia la other special character நீங்க vasa vasorum or vasa nervosum அப்படின்றது it is a blood supply to that artery, nerve supply to that artery அப்படின்றத பார்ப்போம். These are all the basic features. So first நாம பார்க்குற elastic artery அப்படின்னு பார்க்கும்போது, so this is the lining endothelium. So this one is the tunica intima. Then tunica media பார்த்தீங்கன்னா more amount of elastic fibers இருக்கும். யூஸ்வலாக இந்த இடத்துல தான் tunica intimaக்கு அடுத்து internal elastic lamina ஒரு கேரக்டர் பார்ப்போம். But because of enormous amount of elastic fibers, this internal elastic lamina usually it is not seen. It's not well seen in the elastic artery. So more amount of elastic fibers in the tunica media is a typical features. And this is the tunica adventitia. Here you will see blood vessel that supply the, this is a vasa vasorum which is a blood vessel that supply the artery. So characteristic features 3 layers from inner to outer, tunica intima, tunica media, then tunica adventitia. The tunica intima la there is internal elastic lamina வந்து it is not clearly seen. It is coincide with the other elastic fibers ன்றனால endothelium நீ பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தனிங் தெரியும். ஸோ உனக்கு இந்த drawn diagramல நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, once again this is the tunica intima, tunica media, tunica adventitia. So lining layer tunica intima la it's a flattened endothelial layer. So this is the flattened simple squamous epithelium which is otherwise called endothelium. Then internal elastic lamina it is not clearly seen here. Then this is the media which consists of more amount of elastic fibers. Then in the adventitia la vasa vasorum பார்க்குறோம். Next slide வந்து next நீங்கள் பார்க்க போகிறது muscular artery. So once again muscular artery க்கு another name வந்து it is a medium sized artery and which is the this is the main artery which is the branching from the larger vessel. So it is a supply to the particular organ. So for example radial artery அப்படி எடுத்துட்டேன்னா it is one of the muscular artery. So இப்போ muscular artery la characteristic feature என்னன்னா once again tunica intima inner, tunica media and the tunica adventitia. நேம் வச்சு muscular artery நம்ம சொல்கிறோம் அப்படின்னா tunica media la along with the elastic fibers more amount of smooth muscle fibers இருக்கும். That is the characteristic features. Muscular artery னால artery supply to the muscle அர்த்தம் கிடையாது. இந்த tunica media
more amount of smooth muscle fibers இருக்கும். And the characteristic feature of the tunica intima பார்த்தீங்கன்னா you will see wavy pattern of the endothelium. இந்த wavy pattern எப்படி வருது அப்படின்னா because the clearly you can see in the tunica intimaல that internal elastic lamina இருக்கு இல்லையா, it is clearly seen. So because of that internal elastic lamina இந்த epithelium வந்து endothelium எப்படி இருக்குன்னா ஒரு drawing of the epithelium by the indrawing of this endothelium by this internal elastic lamina given this wavy pattern. So அதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி பண்ணுது. ஸோ அதனால ஸ்மூத்தாக எண்டோத்தீலியம் இல்லாமல் ஒரு வேவி பேட்டர்னாக இருக்கும். அதை வச்சே நீங்கள் this is the muscular arteria or elastic arteria அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்மூத் எண்டோத்தீலியம் இருந்தால் that is the elastic artery. Then in the mediaல elastic artery more amount of elastic fibers clearly seen. Here in the muscular artery you will see smooth muscle fibers enormously. Then in the adventitia once again you will see the blood vessels, that is the vasa vasorum. Then this is the drawn structure. So here in the tunica media more amount of smooth muscle, then clearly you will see the internal elastic lamina, this is the endothelium, then this one is the adventitial layer. Then next we are going to see the vein. Usually vein வந்து large sized vein பார்ப்பீங்க. இதில் என்ன கேரக்டர் இருக்க போகுது அப்படின்னா once again tunica intima, tunica media and tunica adventitia. The characteristic feature of the vein என்ன அப்படின்னா the tunica adventitia layer தான் வந்து it is a largest layer. So tunica intima and the tunica media வந்து it is a thinnதாக தான் இருக்கும். tunica adventitia தான் வந்து லார்ஜராக இருக்கும். டயமீட்டர் சைஸ் பார்க்கும்போது கம்பேர்ட் டு ஆர்ட்ரி வெயின் வந்து டயமீட்டர் என்லார்ஜாக இருக்கும், பட் கொலாப்ஸ்டு லியூமன் இருக்கும். ஸோ ஃபுல் வியூவாக ஒரு ஸ்மால் லார்ஜ் சைஸ்டு வெயின் பார்க்கும்போது வெயினை நீங்கள் எதோட கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து யூரிட்டரோட கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஏன்னா கொலாப்ஸ்டு லியூமனாக இருக்கிறதோட அதை எப்படி நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும்னா அங்கே டிரான்சிஷனல் எபித்தீலியம் தான் இருக்கும், இங்கே சிம்பிள் எண்டோத்தீலியம் லைன் பண்ணியிருக்கு இன்டிமல் லேயரில். தென் த டியூனிகா மீடியாவும் தின்ட் அவுட்டாக இருக்குது. ஒன்லி இந்த டியூனிகா அட்வென்டிஷியாவில் தான் யூ வில் ஹாவ் மோர் அமௌண்ட் ஆஃப் ஸ்மூத் மசில் ஃபைபர்ஸ், லாங்கிடியூடினலி ரன்னிங் smooth muscle fibers which are present in the tunica adventitia, and this tunica adventitial layer is the largest layer in the vein. Intima and the media தின்னாக இருக்கும். ஆர்ட்ரியில் மீடியா லார்ஜராக இருக்கும், லார்ஜ் சைஸ் ஆர்ட்ரியில் எலாஸ்டிக் ஃபைபர்ஸும் மஸ்குலர் ஆர்ட்ரியில் ஸ்மூத் மசில் ஃபைபர்ஸும் பார்த்தீங்க. வெயின் அதை அதுலேருந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும் அப்படின்னா இன்டிமாவும் மீடியாவும் தின்னாக இருக்கும், அட்வென்டிஷியா நல்ல திக் லேயராக இருக்கும். Characteristic feature is longitudinally running smooth muscle fibers. This is about the large vein. So here you will see the drawn structures. So in the tunica adventitial layer you will have the longitudinally running smooth muscle fibers, and once again in the adventitia vasa vasorum, vasa nervosum you can see. Next we are going to discuss about the lymphatic tissue. So lymphatic tissue la 4 பாப்பீங்க. So first வந்து lymph node. So as a lymphatic tissue அப்படினாலே இதில் என்ன இருக்க போகுது, collections of lymphocytes either as a follicles இருக்கும் or as a cords and sinuses. இந்த கேரக்டர் தான் திருப்பி பார்ப்பீங்க. lymph node, spleen, thymus and tonsil அப்படின்னு போயிட்டீங்கன்னா basic features collections of lymphocytes as a follicles. Next collections of lymphocytes as a cords, then sinuses. இந்த 3 ஃபீச்சரும் each and everyலே எப்படி டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறீங்க. ஸோ as a lymph node is like a glandaக தான் இருக்கும். So it is covered by a capsule. Then beneath the capsule you will have one space இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸுக்கு பேர் subcapsular sinus அப்படின்னு பேர். From the capsule the septa is entering into the lymph node as a trabeculae. ஸோ இந்த ட்ரெபாக்குலே வழியாக போயிட்டுருக்கக்கூடிய சைனஸ்க்கு பேர் ட்ரெபாக்குலர் சைனஸ். ஓகே, ஸோ யூஸ்வலாக லிம்ஃப் நோடை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு பீன் ஷேப்டு கேரக்டராக இருக்கும், ஒரு கான்வெக்ஸ் மார்ஜின் இருக்கும், ஒரு கான்கேவ் மார்ஜின் இருக்கும். த்ரூ த கான்வெக்ஸ் மார்ஜின் வழியாக அஃப்ரண்ட் லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் என்ட்ரி இன்டு த லிம்ஃப் நோட். அந்த ஹைலம் வழியாக, தட் இஸ் அ கான்கேவ் மார்ஜின், இட்ஸ் அ ஹைலம், அது வழியாக எஃப்ரண்ட் லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் வெளியேறும். ஸோ அப்போ அஃப்ரண்ட் லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் வந்து தன்னோட அந்த லிம்ஃப் ஃப்ளூயிடை ட்ரைன் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் தான் உன்னோட சப்ஸ்கேப்சுலா சைனஸ். ஸோ ஒரு கேப்சூல்
beneath the capsule you will see the subcapsular sinus which receive the lymph flow from the afferent vessels of the lymphatic vessels. Next வந்து பார்த்தீங்கன்னா it is divided into one cortical region and the medullary region. எல்லா lymphatic tissuesல இதை பார்ப்பீங்க, ஒரு cortex ஒரு medulla அப்படின்னு. So this is the cortex and this one is the medulla. In between the cortex and medulla in the lymph node another characteristic feature என்ன பார்ப்பீங்கன்னா paracortex அப்படின்னு பார்ப்பீங்க. So in the cortical region which is a characteristic feature in the lymph node அப்படின்னா collection of lymphatic follicles. So in the collection of lymphatic follicles peripheral நல்ல thick stained ஆகும், central thin stained ஆகும் இருக்கும். யூசுவலாக அந்த follicles பற்றி நீங்கள் பார்க்கும்போது primary lymphatic follicles and secondary lymphatic follicle னு பார்ப்பீங்க. secondary lymphatic follicleன்றது என்னன்னா மெச்சூர் ஆகுது, ஏதாவது some stimuli any infection இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே proliferation of lymphatic nodules இருக்கும்போது இந்த central ஏரியாவும் it is going to darken. ஸோ அந்த மாதிரி இருக்கிற darkened area or proliferating lymphocytes இருக்கிற அந்த ரீஜனுக்கு பேர் நீங்கள் ஜெர்மினல் சென்டர்ஸ் அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ ஜெர்மினல் சென்டர் சப்போஸ் அந்த லிம்ஃப் நோடில் இருக்குது அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டிமுலேட்டிங் லிம்ஃப் நோட்ஸ், ஏதோ சம் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ கேப்சூல், சப்கேப்சுலர் சைனஸ், கார்டெக்ஸ் பார்த்தாச்சு. கார்டெக்ஸ்க்கு அடுத்தது வந்து பேராகார்டிக்கல் ரீஜன். இங்கே ஒன்ஸ் அகெயின் லார்ஜ் கலெக்ஷன் ஆஃப் லிம்ஃபோசைட்ஸ் தே ஆர் இன்ஃபில்ட்ரேட்டட் இந்த கனெக்டிவ் திசு. இங்கே மாதிரி ஃபாலிக்கலாக இருக்காமல் கனெக்டிவ் திசுவில் அப்படியே லிம்ஃபோசைட்ஸ் இன்ஃபில்ட்ரேட் ஆகி இருக்கும். தென் லாஸ்ட்டாக இங்கே போயிட்டேன்னா மெடுலார் ரீஜன் வந்துடும். இந்த மெடுலரி ரீஜனில் கேரக்டரிஸ்டிக்காக என்னென்னா கார்ட்ஸ் ஆஃப் லிம்ஃபோசைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி திக்கண்டு ஏரியாவாக லிம்ஃபோசைட்ஸ் அரேஞ்ச் ஆகியிருந்தால் அதுக்கு பேர் கார்ட்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த கார்ட்ஸ் போக மிச்சம் என்ன இருக்குன்னா சைனஸ், மெடுலரி சைனஸ் இருக்கும். The subcapsular sinus drain into the trabecular sinus. Trabecular sinus are nothing but the cortical sinus. Next, cortical sinus lastly drain into the medullary sinus. Medullary sinus லேருந்து எல்லா lymph fluidum லாஸ்ட்டாக efferent lymph vessels வழியா through the hilum வழியா next lymph nodeக்கு drain ஆகிட்டு போயிட்டுருக்கும். So this is about the lymph. So this is a drawn structure. So you will have the capsule, subcapsular sinus, this is the cortex, and these are the medullary cortex and the sinuses. Next we are going to see the spleen. Once again வந்து spleen பார்க்கும்போது it is a lymphoid tissue and also you known as it is a graveyard for the RBC. So mature RBC destruction இந்த ஸ்ப்ளீனில் தான் நடக்க போகுது அப்படின்றத பார்ப்பீங்க. ஸோ ஸ்ப்ளீன் கிராஸ் அனாட்டமிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கேப்சூல் இருக்குது, தென் தெர் இஸ் ஒன் ஹைலம் இருக்குது. த்ரூ த ஹைலம் வழியாக the splenic artery வந்து it is enter into the spleen and it is divided into lobular artery. Then last வந்து each and every lobuleக்கும் it is divided into some central arteries அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்ப்ளீனில் இதே மாதிரி இப்போ நீங்கள் லிம்ஃப் நோடில் கார்டெக்ஸ் அந்த மெடுலான்னு பார்த்த மாதிரி டூ டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபீச்சர்ஸாக இங்கே ஸ்ப்ளீனில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரெட் பல்ப் அண்ட் ஒயிட் பல்ப் அப்படின்னு பார்ப்பீங்க. அதே ஒயிட் பல்ப் ரெட் பல்ப் அப்படின்னா நம்ம கிராஸ் அனாட்டமி ஃபீச்சர்ஸில் ஸ்ப்ளீனை கட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த ப்ரௌன் கலர் டிஷ்யூஸ் இருக்கும். இடையில பார்த்தா ஒயிட்டாக டாட்ஸ் தெரியும். ஸோ அந்த ஒயிட்டாக டாட்டாக தெரிகிற அந்த ரீஜனுக்கெல்லாம் ஒயிட் பல்ப்னு பேர் வச்சாங்க. ஸோ இட்ஸ் எ கிராஸ் அனாட்டமிக்கல் ஃபீச்சர்ஸ். ஸோ ஹிஸ்டாலஜிலையும் நம்ம பார்க்கும்போது ஒயிட் பல்ப் அண்ட் ரெட் பல்ப்னு தான் அதை பார்ப்போம். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்ப்ளீனிக் டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப் ரெட் பல்ப் தான். ஒயிட் பல்ப்ன்றது இங்கே பார்க்கும்போது ஒயிட்டாக தெரியாது, தட் இஸ் த லிம்ஃபாட்டிக் கலெக்டிவ் ஏரியா. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஹெமடாக்சிலின் ஸ்ட்ரெயின் இந்த வயலட் கலர் ஏரியா தான் விச் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஒயிட் பல்ப். ஸோ நாம் ஒயிட் பல்ப்னோடனே இங்கே ஏதோ சம் ஒயிட் கலர் ஏரியான்னு பார்ப்போம், தட் இஸ் த கிராஸ் அனாட்டமி ஃபீச்சர்ஸ். ஸோ த ஒயிட் பல்ப் ஏரியான்றது திஸ் இஸ் த ஒயிட் பல்ப். அந்த ரிமைனிங் ஏரியாஸ் எல்லாமே வந்து தே ஆர் த ரெட் பல்ப். ஸோ ரெட் பல்ப்ன்றது இட் கன்சிஸ்ட் ஆஃப் cords and the sinus. When the central artery enter into the spleen, here you will see the periarteriolar lymph sheath அப்படின்றது தான் characteristic feature of the white pulp. ஸோ periarteriolar lymph sheath அப்படின்னா என்ன அர்த்தம், ஆர்ட்ரியை சரவுண்ட் பண்ணி lymphatic follicles ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அந்த ஆர்ட்ரியை பார்க்கும்போது சென்ட்ரல் ஆர்டீரியோல் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் நாட் திஸ் ஆர்டீரியோல் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ப்ரெசன்ட் இன் த சென்டர் ரீஜன். பிகாஸ் ஆஃப் த கலெக்ஷன் ஆஃப் திஸ் லிம்ஃபோட்டிக் டிஷ்யூ த ஆர்டீரியோல் என்ன பண்ணிக்குது, இட் இஸ் புஷ் டு த பெரிஃபரி. ஸோ கலெக்ஷன் ஆஃப் lymphatic follicles and the eccentrically placed central arteriole, that is the
periarteriolar lymphatic tissue. This is otherwise called as white pulp. Then white pulp க்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய red pulpல என்ன நடக்குது அப்படின்னா, you will see the cords of lymphocytes, that is the cords of Billrath. Then here you will see the red color area, this is the sinus, that is the splenic sinus. So splenic sinus and the cords of Billrath, these are all the characteristic feature of the red pulp. Majority of the spleen is made up of red pulp only. White pulp அப்படின்றது it is nothing but the periarteriolar lymphatic sheath. இது ரெண்டு கேரக்டரையும் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சால் போதும். ஸோ this is the capsule. Capsule வந்து septa. It divide the spleen into so many lobules, and within the lobules you will majority see the red pulp. This is the splenic sinus, and these are all the cords. Then these are all the white pulp characters. That's all. Then next you will see the tonsil. Tonsil அப்படினாலே நமக்கு தெரியும், it is present in the oral cavity. So tonsilன்றது within the oral cavity அப்படினால இதுக்கு டிப்பிக்கலாக நீங்கள் lymph nodeலேயோ ஸ்ப்ளீன்லேயோ பார்த்த மாதிரி டிப்பிக்கல் கேப்சூலை the luminal surface நோக்கி இருக்கக்கூடிய டான்சிலில் பார்க்க மாட்டேங்க. ஸோ the tonsil வந்து where it is resting on the pharyngeal wall இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் மட்டும்தான் ஒரு irregular capsule இருக்கும். The area which is protruding into the oral cavity, it is lined by stratified squamous epithelium. ஸோ டான்சிலில் நம்ம டிப்பிக்கலாக பார்க்கக்கூடிய முக்கியமான கேரக்டரே இதுதான். அங்கே வந்து நீங்கள் கேப்சூல்னு ஒரு விஷயந்தான் பார்த்தீங்க லிம்ஃப் நோட்லேயும் ஸ்ப்ளீன்லேயும். இங்கே the palatine tonsil on its oral surface, it is covered by the oral epithelium, that is the stratified squamous non-keratinized epithelium. This is the epithelium. Then subepithelial lymphatic tissues இருக்கும். Then you will see the submucous glands. So அங்கே glands வர ஆரம்பிச்சிருது. So this is the characteristic feature. Then you will see one crypt. This crypt is otherwise called as tonsillar crypt. So tonsil slide வச்சிட்டாலே ரொம்ப ஈஸி. ஒரு crypt பார்ப்பீங்க, that is a tonsillar crypt. Then it is lined by stratified squamous non-keratinized epithelium ன்றதை பார்ப்பீங்க. Then beneath the epithelium subepithelial connective subepithelial lymphatic collections இருக்கு. Then you will see the submucous glands also. That's all. So இந்த tonsilன்றது ரொம்ப ஈஸியான ஸ்லைடாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா non-keratinized epithelium இருக்கு, subepithelial lymphatic follicles இருக்கு. Then you will see the acini, mucus acini and the serous and the mucus acini நாம பார்க்கலாம். That's a majority வந்து mucus acini தான் இருக்கும். So empty looking cells தான் இங்கே பார்க்குறீங்க. So mucus acini, that's a submucous glands. Then next lastly the thymus. Thymus once again என்னன்னா இதுவும் வந்து like a lymphatic tissue மாதிரி, it is covered by capsule. Then ஒரு கார்டெக்ஸ் அந்த மெடுலா. த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா கேப்சூலும் சரி அதனோட ட்ரெபாக்குலேயும் சரி தின்னாக தான் இருக்கும். தென் த ட்ரெபாக்குலே வந்து it is incompletely divide the thymus into lobule. So ட்ரெபாக்குலே கம்ப்ளீட்டாக ஒரு கார்டெக்ஸ் அண்ட் மெடுலான் டிவைட் பண்ணாமல் it is incompletely divide the thymus into incomplete lobules because of its irregular formation. So next you will see outer cortex as a darkly stained area and the inner medulla as a lightly stained area. Once again இங்கே என்ன இருக்க போகுது, lymphatic collections தான் இருக்க போகுது. இங்கே வந்து கார்டெக்ஸில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய ஸ்மால் டி லிம்போசைட்ஸ் இருக்க போகுது. இங்கே தான் வந்து அந்த ஸ்மால் டி லிம்போசைட்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் கேரக்டராக இங்கே வந்து இந்த டி லிம்போசைட்ஸ் எல்லாமே மெச்சூர் ஆகி இதெல்லாம் வந்து நமக்கான எதிரிகள். ஸோ இதெல்லாம் வந்து ஆன்டிஜென்ஸ் அப்படின்றத இங்கே ப்ராசஸிங் பண்ண போகுது கார்டெக்ஸில். ஸோ அந்த ஸ்மால் டி லிம்போசைட்ஸ் எல்லாமே மெச்சூர் ஆகணும். ஸோ மெச்சூர் ஆன பிறகு அந்த டி லிம்போசைட்ஸ் எல்லாம் என்னவாக போகுது அப்படின்னா பிளட் சர்க்குலேஷனுக்குள்ள அதுக்கப்புறமா தான் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பித்து நமக்கான ஹெர்ட் இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மெடுலரி ரீஜனில் என்ன இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மெடுலரி ரீஜனில் நம்ம கேரக்டரிஸ்டிக்காக பார்க்குறது என்ன அப்படின்னா இங்கே ஒரு ஹெசல்ஸ் கார்பஸ்கல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் பார்ப்பீங்க. இந்த ஹெசல்ஸ் கார்பஸ்கல்ஸ் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் அ கான்சென்ட்ரிக்லி அரேஞ்ச்டு ரெட்டிகுலோ எண்டோதீலியல் செல்ஸ் வித் கெரட்டின் டெபாசிஷன். இதுக்கு பேர் தான் வந்து ஹெசல்ஸ் கார்பஸ்கல்ஸ் அப்படின்னு பார்ப்பீங்க. இந்த தைமஸில் மெயின் கேரக்டர் என்ன அப்படின்னா இன்கம்ப்ளீட் லாபியூல், தட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். darkly stained cortex and the lightly stained medulla. Then in the medulla Hessel's corpuscle. These are all the important things you have to identify about the thymus. Then next we are going to see the
nervous system. இந்த nervous systemல நாம என்னென்ன slides பார்ப்போம் அப்படின்னா first வந்து peripheral nerve. As a nerve it's a collection of axons. So peripheral nerve அப்படிங்கும்போது usually வந்து they are mixed nerve, so they consist of motor fibers, sensory fibers and autonomic fibers. Collection of all these fibers they are going to form bundles, then அந்த பண்டில்ஸை கவர் பண்ணி சீத்து இருக்க போது தட் இஸ் த என்டையர் நர்வ். ஸோ அப்போ ஒரு நர்வுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கலெக்ஷன் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் தான். ஸோ ஈச் நர்வ் ஃபைபர்ஸ் வந்து தே ஆர் இண்டிவிஜுவல் நர்வ் ஃபைபர்ஸ் ஆர் சரவுண்டட் பை எண்டோநியூரியம். தென் மோட்டார் ஃபைபர்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகி ஒரு ஃபேசிக்கல் ஃபார்ம் பண்ணிக்கும். சென்சரி ஃபைபர்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகி ஒரு ஃபேசிக்கல் ஃபார்ம் பண்ணிக்கும். தென் ஆட்டோனாமிக் ஃபைபர்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகி ஒரு ஃபேசிக்கல் ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ அப்படி இண்டிவிஜுவல் குரூப்பாக ஃபேசிக்கல்ஸ் ஃபார்ம் பண்ணுறதை கவர் பண்ணி ஒரு சீத் இருக்க போது தட் இஸ் த பெரிநியூரியம். தென் என்டையர் நர்வை கவர் பண்ணி ஒரு சீத் இருக்க போது அதுக்கு பேர் எப்பிநியூரியம். ஸோ இண்டிவிஜுவல் நர்வ் ஃபைபர்ஸ் எண்டோநீரியம், தென் one fascicle covered by perineurium, entire nerve is surrounded by epineurium. This is the important thing you have to know. So in the epineurium la pathina neenga blood vessels supplying that nerve fiber paakalam. So main character peripheral nerve nu paathuta இந்த 3 characters தான் epi, peri and endoneurium பார்க்க போறீங்க. So what is nerve fiber? Nerve fiber is nothing but the axon of a neuron. So ஒரு peripheral nerve அப்படினாலே it is a mixed nerve, all the fibers ஐயும் நாம பார்ப்போம். Then next character is the ganglion. Ganglion பொறுத்தவரை ரெண்டு விதமான ganglion பார்ப்பீங்க. ganglion என்னன்னு தெரியும், it is nothing but the collection of neuronal cell bodies outside the central nervous system. இந்த central nervous systemல collection of nerve cell bodies நீங்க வந்து என்னன்னு படிப்பீங்க அப்படின்னா that is the gray matterன்னு படிப்பீங்க. Then அப்படியே வந்து கீழே brain stemல போயிட்டீங்கன்னா the collection of neuronal cell bodies தான் nucleus அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. அதே collection of neuronal cell bodies outside the central nervous system இருந்ததுன்னா that is the ganglion. So ganglionல ரெண்டு டைப் ஆஃப் ganglion இருக்குது, sympathetic ganglion and spinal ganglion. spinal ganglion அப்படின்றது எங்க இருக்குது, sensory nerve fiber போயிட்டு இருக்க இடத்துல. ஸோ ஒரு nerve இருக்குது அப்படின்னா it is formed by one anterior root or motor root, posterior root or sensory rootன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த posterior rootல வந்து தான் வந்து the sensory nerve fibers from the periphery when they enter into the spinal cord, first they are reach the spinal ganglion, otherwise called as dorsal root ganglion or posterior root ganglion பார்ப்பீங்க. அந்த ganglionலேருந்து once again அந்த nerve fibers-ஓட another process தான் they enter into the spinal cord அப்படின்றத பார்ப்பீங்க. ஸோ அப்போ autonomic ganglionன்றது எங்கே இருக்குது, sensory root ganglionன்றது எங்கே இருக்குது, as a name itself sensory or posterior root or dorsal root அப்படின்னு சொல்கிறோம்னாலே that is present in the posterior root or sensory root of the spinal nerve. அப்போ autonomic ganglionன்றது எங்கே இருக்குது அப்படின்னா from the base of the skull இருந்து up to the coccyx வரைக்கும் on either side of the vertebral body you will see collection of neuronal cell bodies as a sympathetic ganglion. Then in the each and every organலையும் அதனோட சப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய blood vessels சுற்றியோ இல்லைன்னா within the wall of the visceralலையும் நீங்கள் parasympathetic ganglion பார்ப்பீங்க. That is nothing but the autonomic ganglion. ஸோ இப்போ ganglionக்குள்ள neuronal cell bodiesம் இருக்க போது, collection of nerve fibersம் இருக்க போது. ஸோ autonomic ganglionோட important feature என்னன்னு பார்த்தீங்கன்னா it is made up of small sized nerve cells. So this is a ஒரு cell. So small sized cells இருக்கும். At the same time they are multipolar cells ன்னு பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் நர்வஸ் சிஸ்டம் பார்க்கும்போது யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார், சூடோ யூனிபோலார் இப்படி பார்த்துருப்பீங்க. ஆட்டோனமிக் கேங்லியானில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே மல்டிபோலார் நர்வ் செல் பாடிஸ். இங்கே யூ வில் சி த பெரிஃபரலி சிச்சுவேட்டட் நியூக்ளியஸ் பார்ப்பீங்க. தென் ஒரு நர்வல் செல் பாடினாலே தட் இஸ் சப்போர்ட்டட் பை சேட்டலைட் செல்லுன்னு பார்ப்போம் இல்லையா. அந்த சேட்டலைட் செல்ஸ் வந்து இங்கே எப்படி இருக்கும்னா ஃபியூ சேட்டலைட் செல்ஸ் ஒன்லி சீன். ஸோ ஸ்மால் சைஸ்டு நியூரனல் செல் with the slightly peripherally placed small nucleus, and it is a multipolar neuron, and the satellite cells are minimal. Then minimal amount of nerve fibers ayum naama inga paakrom. This is the characteristic feature of autonomic ganglion. So multipolar neuron radha paakringa. Then this is the nucleus, few satellites only, and nerve fibers few are scattered nerve fibers da naama paaka porom. அதே வந்து dorsal root ganglionல பார்த்துக்கிட்டிங்கன்னா you will see large sized
pseudo unipolar neuron. So இது வந்து multipolar இருக்காம pseudo unipolar இருக்கறனால you will see large sized neuronal cell bodies with a large centrally placed nucleus, and the satellite cells உமே வந்து இங்க amountல வந்து it will be more than the sympathetic ganglion. So more satellite cells are seen around the neuronal cell body. So this is the dorsal root ganglion. So in the dorsal root ganglion you will see the large cell with the centrally placed large nucleus, and you will see more amount of satellite cells and bundle of nerve fibers போயிட்டிருக்கதா நாம அங்க few nerve fibers தான் பார்ப்போம். இங்க nerve fibers are arranged in bundles அப்படின்றத பார்க்கறீங்க. This is an important character of your dorsal root ganglion. Then muscle னு போய்ட்டோம்னா ரெண்டு muscle தான் பார்ப்பீங்க. One is cardiac muscle and another one is the skeletal muscle. Cardiac muscle ஓட feature னு பார்த்தீங்கன்னா main வந்து என்னன்னா it is a single muscular fiber with the centrally placed nucleus, and the characteristic feature is branching of the muscle fibers. In between the muscle fibers you will see in between the individual muscle fibers you will see the disc like character, that is the intercalated disc அப்படினு பாப்பீங்க. So cardiac muscle க்கும் skeletal muscle க்கும் உள்ள main difference என்னன்னா cardiac muscle அப்படின்றது it is present in the heart ன்றது உங்களுக்கு தெரியும். Here the muscle fibers are single muscle fibers with a single nucleus, and it is a centrally placed nucleus, and in between the muscle fibers you will see the intercalated disc, and the muscle fibers are going to form branching. So in the typical features வந்து skeletal muscle ல இருக்காது. So this is a important feature of the cardiac muscle. So see, single muscle fiber with a centrally placed nucleus with a branching pattern, and this is the intercalated disc. But அதே skeletal muscle க்கு போய்ட்டீங்க அப்படினா you will see long running multinucleated muscular fibers with a peripherally situated nucleus, and you will see so many striations because of that actin and myosin filaments நால you will see many striations. அங்க cardiac muscle striations இருக்கிற மாதிரி இருக்கும், but that is very minimal, that is because of that intercalated disc னால அப்படி தெரியும். But here இங்க என்ன இருக்குன்னா you will see many striated look, அதனால தான் இந்த skeletal muscle striated muscle னு பேரு. muscle fibers பார்க்கும்போது it is a large muscular fibers which are multinucleated muscle fiber, and the nucleus எல்லாமே they are situated peripherally, and the important character என்னன்னா there is no branching. அங்க branching பார்த்தீங்க, இங்க branching பார்க்க மாட்டீங்க. These are all the important things you have to differentiate from the cardiac and the skeletal muscle. So here you will see the individual இதுதான் பார்க்குறீங்க, there is no any branching, அந்த muscle fiberும் பார்த்தா cylindrical-ஆ இருக்குது, then multinucleated-ஆ இருக்குது. nucleus எங்க இருக்குன்னா towards the periphery இருக்குது, then you will see so many striations. So far we have completed the general histological slides. From next class onwards we have seen about the systemic slides.